மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல இன்சுலின் குறைபாட்டினால வரக்கூடியதுதான் சர்க்கரை நோய். இப்ப சர்க்கரை நோயாளிகள் இல்லாத வீடே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். பெரும்பாலான மக்களுக்கு நமக்கு சர்க்கரை நோய் இருக்கு. இதுல என்ன ஒரு ஸ்பெஷலா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னா, சர்க்கரையோட அளவு எனக்கு 200, 300க்கு மேல இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்களுக்கான சிறப்பு பதிவு தான் இது. சர்க்கரை நோய் இருக்கு, ஆரம்ப காலகட்டத்துல எனக்கு பார்டர்லைன் டயபிட்டிஸ் இருக்கு, இல்ல இப்பதான் சர்க்கரை நோய் வந்து 2 வருஷம் ஆகுதுன்னு நிறைய கேட்டகரியில நம்ம வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அந்த வகையில நிறைய பேர் கேட்ட விஷயம், டாக்டர் எனக்கு ரொம்ப வருஷமா சுகர் இருக்கு. இது 200, 300 தாண்டி போய்க்கிட்டே இருக்கு. ஆனா குறையவே மாட்டேங்குது. நான் என்ன பண்ணலாம்? இல்ல எனக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வருமா? இல்ல வந்ததுனால நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்க. இப்போ சர்க்கரை நோய் வந்து ரொம்ப வருஷங்களாக எனக்கு வந்து அந்த அவேர்னஸ் கிடையாது. எனக்கு இதெல்லாம் தெரியாது மேம். சர்க்கரை நோய் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாத்திரைய குடுத்தாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊசிய டெய்லி போடுப்பான்னு சொல்லிட்டு குடுத்தாங்கன்னா, நெறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா, அப்பலாம் எனக்கு இந்த விஷயம் தெரியல. அவேர்னஸ் இல்லன்னு தான் நெறைய பேர் சொல்றீங்க. இப்போ சர்க்கரையோட அளவு நம்ம பிளட் சுகர் லெவல் பார்த்தோம்னா, அரவுண்ட் 280, 300, 350 இந்த ரேஞ்ச்ல இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது கண் பார்வையில மாற்றம் தெரியுதா? கை, கால் நரம்புகள்ல மாற்றம் தெரியுதான்னு கவனமா பார்த்துக்கணும். அடுத்து நம்மளோட மெமரி. நம்மளோட ஞாபக திறன்ல ஏதாவது மாற்றம் தெரியுதா? அடுத்ததாக நம்ம போகக்கூடிய சிறுநீர் கழிக்கும்போது மாற்றம் தெரியுதான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டயபெட்டிக் ரெட்டினோபதின்ற கண்டிஷன் இன்னைக்கு நெறைய பேருக்கு வருது. கண்கள்ல பிரச்சனை. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அதிகப்படியான ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு. அடுத்து கை, கால்கள்ல மருத்து போற மாரி. டிப்பிக்கலா என்ன சிம்டம் தெரியும்? அதாவது இத எழுதி கூட வச்சுக்கோங்க. இந்த சிம்டம் இருந்ததுன்னா, நிச்சயமா சர்க்கரையோட அளவு அதிகரித்த சர்க்கரை அளவுனால நம்ம அதிகமான ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கலாம். கால்கள்ல மருத்து போற மாரி ஒரு உணர்வு இருக்கும். கால்கள் நரம்புகள்ல உணர்வே இல்லாத மாரி இருக்கும். இழுத்து புடிச்ச மாதிரி ஒரு வலி. முக்கியமா கால் விரல் நுனிகள்ல சின்னதா ஒரு குண்டூசி வச்சு குத்திக்கிட்டே இருக்கிற மாரி ஒரு உணர்வு இருக்கும். கால்கள் ஏதோ பூசி வச்ச மாரி இருக்கும். ஏதோ ஈரமா மருதாணி வச்சு அப்பன மாரியோ, இல்ல சாணி பூசின மாரியோ, ஏதோ சில்லுன்னு அப்பி வச்ச மாரி ஏதோ ஒரு உணர்வு. நான் கால்ல செப்பல் போட்டிருக்கனா இல்லையா? ஷூ போட்டிருக்கனா இல்லையா? வெறும் தரையில நடக்கிறனா இல்லையா? ஏதோ பஞ்சு மெத்த மேல நடக்கிற மாதிரியே இருக்கு. இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தா ரொம்ப ரொம்ப கவனமாக அதற்கான சிகிச்சைகளை உடனே ஆரம்பிக்கணும். இல்ல இப்போ இதுக்கு நான் போனேன், டாக்டர் கிட்ட போனேன். சுகர் டேப்லெட்டோட டோசேஜ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இன்சுலின் ஆல்ரெடி நான் போட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் யூனிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது சரியான ஒரு அணுகுமுறையோ, இல்ல மருத்துவமோ கிடையாது. இதற்கு ஏற்ற மாதிரி அந்த நரம்புகளை பலப்படுத்துற மாதிரியான உணவு முறைகளும், நம்ம மருந்து முறைகளும் எடுக்கிறது மட்டும் தான் இதற்கு சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். அடுத்து முக்கியமா கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், சர்க்கரை நோயாளிகள் அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கு, சிறுநீர் பாதை தொற்று இருக்கு, இல்ல யூரின் போறப்போ எனக்கு எரிச்சல் இருக்குன்னா அதிகமான கவனம் செலுத்திக்கோங்க. அடிக்கடி யூரின் போறேன், இல்ல யூரின் போறப்ப எனக்கு நுரையா வருதுன்னா சிறுநீரகங்கள்ல நிறைய பாதிப்புகள் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிகமான சர்க்கரையோட அளவுனால சிறுநீரகங்கள பாதிப்பு ஏற்பட்டு இஜிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட், இது ரேட் வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். நம்ம சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸோட செயல்திறன் வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். குறைய குறைய என்ன ஆகுதுன்னா, இஜிஎஃப்ஆர் ரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதிகமா டயபெட்டிக் ரெட்டினோபதி, டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்ற இந்த கண்டிஷன்ல நம்ம கவனமாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது நம்ம என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்துல இருக்கு? நிறைய பேருக்கு இந்த மெடிசன் எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா, அந்த மேடம் 1 மாசம் மருந்து சாப்பிட்டேன், நெக்ஸ்ட் மந்த் வந்து கரெக்டா சொல்லுவாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம். எனக்கு சுகர் லெவல் குறைஞ்சிருக்கு. கை கால்கள்லாம் இப்போ வந்து எனக்கு அந்த மதமாதப்பு இல்ல, குறைஞ்சிருச்சு. இன்னும் இந்த இந்த 1 மாசம் எடுத்தா எனக்கே நம்பிக்கை இருக்கு, குறைஞ்சிருச்சு மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சந்தோஷமான ஒரு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம சித்த மருத்துவத்துல இருக்கு. ஒரு மேஜிக் அப்படின்னே சொல்லலாம். அப்போ நம்ம அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் எடுக்கிறதுக்கு என்னென்ன உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும்? நிறைய பேரு சர்க்கரை நோயாளிகள் பண்ற தவறு என்னன்னா, நான் வந்து அ சுகர் நான் சேர்த்துக்கிறதே கிடையாது. ஆனா தேன் சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா சுகர் ஃப்ரீ டேப்லெட் போட்டுக்கிறேன். ஆனா நான் சர்க்கரையே தொடுறதில்ல. நிச்சயமாக சர்க்கரை அப்படின்றது இனிப்பு.
இனிப்பு எந்த ரூபத்தில் இருந்தாலும் அதை நிச்சயமாக அவாய்ட் பண்ணணும். ஆனா நிறைய பேர் என்ன சுகர் ஃப்ரீ டேப்லெட் போடுறேன், நாட்டு சக்கரை நல்லது தானே, தேன் நல்லது தானே அப்படின்னு சொன்னோம். நிச்சயமாக எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது எடுக்காதீங்க. லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம எடுத்துக்கணும். பழங்கள் சாப்பிடும்போதும் தேர்ந்தெடுத்து கொஞ்சம் கூட ஸ்வீட் இல்லாத ஒரு பழங்களா நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். சப்போட்டா, அதுக்கப்புறம் மாம்பழம், இது ரெண்டுத்தையும் டோட்டலா நம்ம அவாய்ட் பண்ணணும். ஒரு சிலருக்கு ஆப்பிள் கூட ஒத்துக்காது. ஸோ ஆப்பிள் சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னென்ன பழங்கள் நான் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப சிறந்தது, பப்பாளி ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம், அன்னாச்சி பழம் எடுத்துக்கலாம், மாதுளை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆரஞ்சு, சாத்துக்குடி, இந்த மாதிரி நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் கிழங்கு வகைகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். அப்படி நான் கிழங்கு எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க பனங்கிழங்கு, முடவாட்டுக்கால் கிழங்கு, இது ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். மற்ற எல்லா கிழங்கையும் டோட்டலா அவாய்ட் பண்ணணும். இன்னைக்கு ஒரு நாள் தானே, நான் இன்னைக்கு வெளியே போயிட்டேன், இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன், அதனால இதை ஸ்வீட் சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன்னா, ஸோ இவ்வளோ நாள் நம்ம டயட்ல இருந்து பார்த்துட்டு வந்தது எல்லாமே வீணாயிடும். ஏன்னா நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். டயட்ல ரொம்ப கான்சியஸா நம்ம இருக்கணும். ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்து நம்ம உடலை பாதுகாக்கிறது அவசியம். அதே மாதிரி கால்கள் ஏதாவது சின்னதா ஒரு கல் இருக்கு, கல்லு பொத்துடுச்சு, இல்ல ஏதாவது ஒரு சின்ன புண்ணு இருந்தாலும் அது உடனடியாக கவனிக்கணும். கவனிச்சு தினமும் என்ன பண்ணனா, வெந்நீர்ல காலை வச்சு நல்லா டிப் பண்ணிட்டு கொஞ்சம் கல்லுப்பு, திரிஃபிராசோர்ணம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கால்களை நல்லா தொடச்சிட்டு கொஞ்சமா தேங்காய் எண்ணெயோட மஞ்சள் கலந்து கால் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு இரவு தூங்க போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி 300க்கு மேல எனக்கு வந்து சுகர் இருக்குன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன் தான் சீந்தில். சீந்தில் அப்படின்னு சொல்றது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த மூலிகைன்னு சொல்லலாம். சீந்தில நான் ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த சீந்திலோடு நம்ம மலைவேம்பு, இந்த இரண்டும் சேர்ந்து கொடுக்கும். மலைவேம்பு நமக்கு தெரியும் எக்கச்சக்கமான கசப்பு இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த சீந்திலும் மலைவேம்பும் கற்ப முறைப்படி சேர்த்து நம்ம ஒரு மருந்தாக அது கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற சர்க்கரை அளவுப்படி அதை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும்போது அது வெந்நீர்ல கலந்து எடுக்கும்போது 300 400 அளவுக்கு எனக்கு வந்து சுகர் இருந்தாலும் கடகடன் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு மாதத்திலே நல்ல பலனை வந்து நம்ம அடைய முடியும். அதே மாதிரி சர்க்கரை நோயினால் நமக்கு சிறுநீரக பாதிப்போ இல்ல நரம்புகளில் பாதிப்போ இருந்தா நிச்சயமாக அதுல இருந்து மீண்டு வெளியில வரலாம். இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பு சொல்றேன், இதை நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. மஞ்சள் மஞ்சள் நம்ம நல்லா வாங்கிட்டு வந்து, கொம்பு மஞ்சள் வாங்கிட்டு வந்து வீட்லயே உலர்த்தி அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மஞ்சள் பவுடரை என்ன பண்ற போறோம்னா, கருந்துளசி சாறு விட்டு நல்லா கலந்து வெயில வச்சு எடுக்கணும். உலர்ந்ததுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சி இந்த பவுடரை ஒரு நாளைக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்நீர்ல கலந்து குடிக்கணும். காலை உணவுக்கு முன், இரவு உணவுக்கு முன் இதை குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா, எவ்வளவு நாளாக ஹெரிடிட்டியா எனக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு, குறையவே இல்லை, இன்சுலின் போட்டுட்டு இருக்கேன், குறையல, நிச்சயமாக நல்ல பலனை இதுல இருந்து நம்ம பெற முடியும். நான் சொன்ன மாதிரி இந்த கற்ப மருந்துகளோடு இந்த மஞ்சள் இதையும் நம்ம கருந்துளசி சாறுல பாவனை செய்து சாப்பிட்டுட்டு வரும்போது எவ்வளவு சர்க்கரை நோய் ஏறி இருந்தாலும் அது குறையும். ஆரம்ப காலகட்ட சர்க்கரை நோயாளிகள் என்ன பண்ணலாம்ன்றத நிறைய பதிவுல நான் சொல்லியிருக்கேன். பல வருடங்களாக எனக்கு சர்க்கரை நோய் இருக்கு, அதை குறைப்பதற்கும் இல்ல கை கால் மதமதப்பு நரம்புகளை பாதுகாக்க என்ன செய்யலாம்ன்றதையும் இந்த பதிவுல நான் விரிவா சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.